கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திண்டிவனத்தில் இருக்கிறோம். பூக்கடை. திண்டிவனாலே பூ தான், பூ மார்க்கெட்டில் இருக்கும். கலர் காய் 1 கிலோ 600, பூத்த காய் வெள்ளை காக்கட்டா 600, முல்லை 1 கிலோ 1200, 200. சீசன் இப்ப இல்ல, மழைனால வரத்து கம்மி, அதனால அதனால தான் சீசன் கம்மின்றதுனால விலை. குறைவா வருது எடுத்து, அதனாலதான் விலை. முல்லை 1200, மல்லி 2000 கிலோ, 2000 1 கிலோ. ரேட் அதிகம், உண்மையான விலை தான். முல்லை 1200 1 கிலோ. மல்லி 2000, முல்லை 1200, காக்கட்டா 1000, சாமந்தி 200. பூக்கு ஏற்ற மாதிரி நல்ல பூ இந்த விலை. டெல்லி பாம்பே வரைக்கும் போவோம். கேரளா மால் கொண்டும் போவோம் நம்ம ஊர்ல இருந்து. இது வந்து 60 ரூபா போறோம், 60 ரூபா போறோம் இந்த கேந்தி. ரூபா போடுவோம், 10 ரூபா கூடாது. வேற என்ன, அது பேர் சம்மைங்க. அது ஆமாம், கனகாம்பரம்
கனகாமூர்லாம் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க 1200 1200. கனகாமூரில் 2 வகை இருக்குது. டெல்லி கனகாமூர் இருக்குது, சாதா கனகாமூர் இருக்குது. இந்த ரேட்டு விற்கிறீங்களே, நாங்கள் எப்படி வாங்கி கணக்கு? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நாங்கள் இப்போ விற்காதப்ப நாங்கள் என்ன பண்ணுறது? மழை டைம்ன்றாங்க இல்லை ஐப்பசி சீசன்றால கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. இப்போ என்னென்னா மல்லி பொறுத்த வரைக்கும் எடுப்பு வராது. மல்லி இப்போ சீசன் இருக்குல்ல, மல்லி சீசன் இருக்கிறப்ப விலை கம்மியாக போகும். நார்மலாக 200 பிடிப்பாங்க, ஃபேக்ட்ரி கம்பெனிக்கு பிடிப்பாங்க, வெளியே விற்கிறவங்க 200 பிடிப்பாங்க, 200 வாங்குவாங்க. இப்போ மல்லி எடுப்பு கம்மி, அதனால் இப்போ 1500 2000 போடுவாங்க. மல்லி எடுப்பு இல்லைன்னா விலை ஏற்றி தான் ஆகணும். விவசாயத்தில் நீங்கள் வாங்குவீங்களா? விவசாயம் தான் எடுத்துன்னு போடுவாங்க. கமிஷன் தான் அது. அப்படியே எப்படி சொல்கிறது, 20% அதுமாரி கமிஷன் தான். ஆமாம் அதை வாங்கி நீங்கள் வித்துட்டு ஆமாம், அவங்களுக்கு மாதம் ஆனால் பட்டி கொடுத்துருவாங்க. இதுதான் விஷயமே. நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நாங்கள் கடையில் நான் ஒரு 3 வருஷம். ஆமாம், ஒரு 3 வருஷமாக இருக்கேன். வருமானம் பரவாயில்லையா இல்லை யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? எதுனா கவர்மெண்ட் சைடு எதுவும் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால்